கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். மிச்சம் இருக்கிறது இந்த ஃபேக்டரி தான். இதையும் இனி நான் தான் ரூல் பண்ணுவேன். மாப்பிள்ள நில்லுங்க. இவங்க கிட்ட எல்லாம் இங்க பேசக்கூடாது. உள்ள கூப்பிட்டு வச்சுதான் பேசணும். இங்க என்னன்னா கோஷம் போடுவாங்க. உள்ள போங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அறிவிலியா உங்களுக்கு? இவங்க என்ன நீங்களே கேளுங்க. இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் யார் பதில் சொல்லுவா? பேசாம போய் வேலையை பாருங்க. பாருங்க சார், என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க ஃபேக்டரிக்குள்ள போக போறது இல்ல. நீங்க ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க சார். விட்டா இவனே பேசி பிரச்சனையை தீர்த்துருவான் போல இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் வேலையை பார்க்கல, எல்லாரும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. மாப்ள, நீங்க ஒரு நாள் ப்ரொடக்ஷன் எடுத்தனா எவ்வளவு லாஸ் தெரியுமா கம்பெனிக்கு? இவ்வளவு வருஷமா நான் கஷ்டப்பட்டு வீணா போயிருங்க. இங்க பாருங்க மாப்ள, இவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசக்கூடாது. நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். அறிவே இல்லாம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் இருக்கேன், நீங்க போங்க. ஆதி, மாப்ள கூட்டிட்டு இருக்கிற பிரச்சனை உங்க பிரச்சனை வேற. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எதுக்கு எடுத்தாலும் கோஷம் போடுவீங்க, கொடி பிடிப்பீங்க, கடைசியில ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. என்ன கல்ச்சர் இதெல்லாம்? சம்பளம் கொடுக்கறவங்களுக்கு இதுதான் நீங்க காட்டுற விசுவாசமா? அம்மா இல்லைங்கம்மா, இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனில இது மாதிரி நடந்ததே இல்லம்மா. இன்னைக்கு தான் யாரு கண்ணு படிச்சோ இப்படி நடந்துருச்சுமா. இந்த கண்ணு காது மூக்கு வைக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வேலை பார்க்க தானே வந்திருக்கீங்க. சம்மந்தி அம்மா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் நீங்க இப்படி பண்றீங்க. சம்மந்தி அம்மா எதுக்கு எடுத்தாலும் கம்பெனி என் ஃபேமிலி மாதிரி, அங்க இருக்க வர்க்கர்ஸ் எல்லாம் என் ஃபேமிலி மெம்பர் மாதிரின்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. அதான் நீங்க கம்பெனிய பங்கு போடணும்னு நினைச்சிட்டீங்க. வாங்குற காசுக்கு விசுவாசமா இருக்கணும். உங்ககிட்ட அது இல்ல. உங்களை எல்லாம் வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். இப்பவே ஒழுங்கா உள்ள போய் வேலையை ஆரம்பிங்க. இல்ல பிரச்சனை கம்பெனிக்கு இல்ல, உங்களுக்கு தான். என்ன மிரட்டுறீங்களா? வார்ன் பண்றேன். இப்பத்துல இருந்து உங்களுக்கு 30 minutes டைம். ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. போங்க. என்ன மேடம் ஓவரா பேசுறீங்க? எங்க ஓனர் அம்மா கூட இந்த மாதிரி பேசுறது கிடையாது மேடம். இத பாருங்க, கம்பெனில பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்க தாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். எங்ககிட்டயே நீங்க இவ்வளவு அதிகாரம் பண்றீங்க. மா, எங்க ஐயாவோ அம்மாவோ இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. என்னமா பேசுறீங்க? இன்னும் 29 minutes தான் இருக்கு. மேடம், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மேடம். யோ, நீ எதுக்கு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. விடியா, என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். 28 minutes more. நீங்க ஸ்ட்ரைக் பண்ணா அத பார்த்து நான் பயந்து போயிடுவேன் நினைச்சீங்களா? இது என் சம்மந்தி கம்பெனி. இதை எப்படி ரன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் டெப்யூட்டி கலெக்டரா இருந்தவ. நீங்க மட்டும் இப்ப வேலைக்கு போகல, உங்க எல்லாரையும் டெர்மினேட் பண்ணிட்டு நார்த் இந்தியால இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து இங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க முடியும். உங்க அளவுக்கு அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க வேண்டியதில்லை. கம்பெனிக்கு லாபம் தான். ஆனா உங்களுக்கு தான் பெர்மனண்டா வேலை போயிடும். ஓகே, இன்னும் 26 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள வேலைக்கு போறவங்க எல்லாம் போலாம். போகாதவங்க மொத்தமா வீட்டுக்கு போலாம்.
டேய் சண்முகனுக்கு ஃபோன் போடு. பா இந்த பிரச்சனையை போன்ல பேசி தீர்க்க முடியுமா? ஃபோன் போடுறா. அண்ணே சண்முகம் அண்ணே இந்த தமிழ் பேசுறாப்ல. எப்பா தமிழ் தம்பி பேசுது, எல்லாரும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஹலோ அண்ணா, தம்பி ஃபோனை கொஞ்சம் ஸ்பீக்கரில் போடுங்களேன். தம்பி சொல்லுங்க தம்பி. எல்லாரும் கவனமா கேளுங்க. நான் தமிழ் பேசுறேன். கம்பெனியில் ஏதோ பிரச்சனை, உங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுக்கிட்டு வேலையை நிறுத்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. கோதை இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு பிரச்சனை, அதனால கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க அப்படின்ற பேருங்களை வாங்கி தர போறீங்களா? அம்மா இப்ப என்ன நிலைமை இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ணணும் உங்களுக்கு எப்படி தோணுது? உங்கள யாருக்கோ ஜுரமோ இல்ல காய்ச்சல் வந்ததுன்னா அம்மா எவ்வளவு பதறி போவான்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. என்னைக்காவது அவங்க தான் ஓனர் உங்களை ஒர்க்கர்ஸ் மாதிரி நடத்திருக்காங்களா? எங்க அம்மா எப்பவுமே இந்த கம்பெனி தான் அவங்க குடும்பம்னே சொல்லுவாங்க. இந்த குடும்பத்துல நீங்க எல்லாருமே இருக்கீங்க. அவங்களுக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அதை நினைச்சு நீங்க யாருமே பதட்டப்படல, கவலைப்படல. பரவாயில்ல, எங்க அம்மா கூட அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா எந்த ஒரு நாளும் கூட இந்த கம்பெனில வேலை நிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. என் கல்யாணத்தப்ப கூட வேலை நிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ஷிஃப்ட் முறையில் எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு அம்மா சொன்னாங்க. இவ்வளோ கம்பெனில இப்ப தீ பிடிச்சது, அப்ப கூட உங்கள யாருக்கும் எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு அம்மா பதறினாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, கம்பெனி ஒரு 2 நாள் மூடுங்கன்னு எல்லாரும் சொன்னப்ப கூட 1 மணி நேரம் கூட கம்பெனி மூட மாட்டேன்னு அம்மா சொன்னாங்களா இல்லையா? ஏன்? ஏன்னா இந்த கம்பெனி நம்பி 200 குடும்பங்கள் இருக்கு. ஒரு நாள் வேலை நின்று போனா கூட அது உங்களுக்கு பெரிய கஷ்டமாயிடுமே தான் அம்மாவும் பதறினாங்க. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான், கார்த்திக், ராகினி இந்த 3 பேர் மட்டும் தான் அவங்களுக்கு பிள்ளைங்களா? உங்க எல்லாருமே கூட தான் அவங்க குடும்பம்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்கிறப்போ உங்களால் எப்படிங்க வேலையை நிறுத்த முடிஞ்சது? அவங்க ஹாஸ்பிட்டல் திரும்பி வரப்போ எல்லாரும் சண்டை போட்டு வேலையை நிறுத்திட்டாங்கன்னு அவங்க கேள்விப்பட்டா அதை அவங்களால தாங்கிக்க முடியுமா? நானும் உங்கள ஒருத்தன் தான். நானும் ஒரு தொழிலாளி தான். ஒரு சக தொழிலாளியா உங்க எல்லாரும் காலையில விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வேலையை மட்டும் நிறுத்திடாதீங்க. ஐயோ தம்பி, என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லண்ணே, இது சத்தியண்ணே. எல்லாரும் காலையில நான் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் வேலைக்கு போக சொல்லுங்க ப்ளீஸ். தம்பி தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படி பேசாதீங்க தம்பி. இங்க இருக்கிறவங்க எல்லாம் புத்தி கெட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டாங்க. கார்த்திக் தம்பியும் அவங்க மாமியாரும் ஏதோ வார்த்தையை விட்டுட்டாங்க. அதனால எல்லாரும் கோபத்துல இருக்காங்க. அது தப்பு தானே. அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு. அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தம்பி தம்பி தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க தம்பி. யாரு வந்தாலும் சரி வராட்டியும் சரி இந்த கம்பெனி நடக்கும் தம்பி. இப்பையில இருந்து ஒரு நிமிஷம் கூட வேலை நிக்காது தம்பி. இதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அம்மாவை பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. இந்த ஒரு வாரத்தை போதுண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல தம்பி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க, மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இது நம்ம கம்பெனிங்க, வச்சுட்டுங்களா? சரிங்க தம்பி. இங்க பாருங்கப்பா, நான் வேலைக்கு போறேன். நீங்க வர்றதும் வராததும் உங்க விருப்பம். நீங்க அடிச்சுக்கங்க, என்னமா பண்ணிக்கங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கூட வர்றவங்க வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க, உள்ள போய் வேலை பார்ப்போம். வாங்க. மாம், ஒர்க்கர்ஸ்லாம் வராங்க. வரட்டும் வரட்டும். என்ன? நாங்க வேலைக்கு போறோமா? போங்க. பாத்தீங்கல்ல மாப்ள, இவங்களெல்லாம் இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். அவங்க கிட்ட போய் நீங்களும் நாங்களும் ஒரே குடும்பம், நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொன்னா தலை மேல ஏறி டான்ஸ் ஆடுவாங்க. யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். வேலைக்காரன் வேலைக்காரனா தான் இருக்கணும். நாம போட்ட போடல, ஐயோ எங்க வயித்துல அடிச்சிடுவாங்களோ, சோத்துக்கு வழி இல்லாம போயிடுமோன்னு பயந்து இப்ப வேலைக்கு போறாங்கல்ல. வேலைக்காரவங்களை எப்பவும் இதே பயத்தோட வச்சிருக்கணும் மாப்ள. அப்பதான் கம்பெனியை ரன் பண்ண முடியும்.
இதுக்கு பேர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன். சம்பந்தி அம்மாக்கு இது புரிய மாட்டேங்குது. சும்மாவா பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வச்சிருக்காங்க? அத படிச்சிட்டு வந்தாதான் நிர்வாகம்னா என்னன்னு புரியும். ஏற்கனவே உங்க ஃபேமிலி இவங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே இடம் கொடுத்துட்டீங்க. அதனாலதான் இப்ப கூட அவங்க நம்ம கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க. நான் ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் தானே இப்ப இவங்க வேலைக்கு போறாங்க. இனிமே எப்பவுமே அவங்க மனசுல அந்த பயம் இருக்கணும். புரிஞ்சுதா மாப்ள? That's it. இனிமே இப்படிதான் இந்த கம்பெனியை ரன் பண்றீங்க. ஓகே? சரி அத்தை, யூஸ்வலாக அண்ணன் தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் டீல் பண்ணுவாங்க. நான் இதிலெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகிறதில்ல. இன்ஃபேக்ட் என்கிட்ட இதெல்லாம் வரதே இல்லை. மாப்ள, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. படிச்சவங்க ஒரு விஷயத்த டீல் பண்றதுக்கும் படிக்காதவங்க டீல் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதே இடத்துல சம்பந்தியமா இருந்திருந்தா இவங்க எல்லாம் எவ்வளவு சட்டம் பேசியிருப்பாங்க. ரூல்ஸ்ன்னு வாங்க, அதுன்னு வாங்க, இதுன்னு வாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனா நான் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணேன் பாத்தீங்களா? அதனாலதான் இப்ப இவங்க வேலைக்கு போறாங்க. இனிமே படிச்ச நீங்க தான் இந்த கம்பெனியை நடத்தணும். அப்போதான் கரெக்டா இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே. கார்த்தி, என்னப்பாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? மறுபடியும் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா, எல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சிச்சு. அப்பா, இப்பதான்ப்பா எனக்கு உயிர் வந்துச்சு. கோதை இல்லாம இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல தொழிலாளிங்க யாரு பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டாங்கப்பா. அதான் பயந்துகிட்டே இருந்தேன். அப்பா, நல்லபடியா முடிஞ்சுது. அப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க, இப்போ சரி பண்ணிட்டோம். அத்தை தான் பேசி சால்வ் பண்ணாங்க. சாரி சம்பந்தி, உங்களுக்கு பல வகையிலே நாங்க தொந்தரவு கொடுக்குறோம். நீங்க என்ன பேசுறீங்க சம்பந்தி? இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். எங்க பிசினஸ்ல இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனையை நான் சமாளிச்சிருப்பேன். உண்மையை சொல்லணும்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்கள யாரு? நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரங்க. அவங்கள எல்லாம் சொடக்கு போட்டு வேலை வாங்கணும். சரிசமமா கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. நாங்க போறப்ப எல்லாரும் கும்பலா நின்னு சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் போய் வார்னிங் கொடுத்தேன், பயந்துட்டாங்க. சம்பந்தி, இப்படிலாம் பண்ணா நாளைக்கு அவங்க ஒழுங்கா வேலை செய்வாங்கன்னு. இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அவங்க தான் சம்பந்தி நம்மளை பார்த்து பயப்படணும். நாம ஏன் பயப்படணும்? காசு கொடுத்தா எத்தனை பேர் வேணா வேலைக்கு வருவாங்க. என்ன பண்ற உங்கள மாதிரி தான் மாப்பிள்ள கூட முதல்ல அவங்கள்ட்ட பேசலாமா வேணாமான்னு தயங்கிட்டே இருந்தாரு. நான் யோசிக்கவே இல்லையே. வேலை நடக்கணும்னு ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ண, வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நாம கம்பெனிக்கு போறோம்னு அவசியமே இல்லை. நாம எங்க இருந்தாலும் அவங்க மனசுல அந்த பயம் இருக்கும். அந்த பயம்தான் அவங்கள வேலை செய்ய வைக்கும் சம்பந்தி. இதுதான் சம்பந்தி என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டைல். எப்படி ஈஸியா சால்வ் பண்ண பாத்தீங்களா? மேடம், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க மிரட்டதால தான் அவங்க திரும்ப வேலைக்கு போனாங்கன்னு நினைக்கிறீங்களா? நானும் இந்த கம்பெனில ஒரு வேலைக்காரன் தாங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? நீங்க பாட்டு உள்ள வந்து நான் தான் காரணம் சொல்லி நல்ல பேர் எடுக்க பாக்குறீங்க. ஹலோ, வாய் மூடுங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். தம்பி, அதெல்லாம் உங்க மம்மி கிட்ட சொல்லு. நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து இந்த கம்பெனி வளர்த்துருக்கோம் தெரியுமா? முதல்ல என்ன நினைச்சு தெரியுமா உனக்கு? விடுப்பா, கஷ்டப்பட்டு நீ பேர் வாங்குறதாங்களா? ஹலோ, என்ன கஷ்டப்பட்டு இருக்கீங்க? ஓ, இங்க வந்து எங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? சூப்பர். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, நீ ஒதுங்கி போ. என்னது?
ஒதுங்கி போணுமா? யார ஒதுங்கி போக சொல்றீங்க? என்ன ஒதுங்கி போக சொல்றதுக்கு who are you man? என்ன கார்த்தி என்கிட்ட அப்படி பேசுற? என்ன நாங்க அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்பட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம், இங்க வந்து ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்களா? என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இதுக்கு மேல பேசாதீங்க, அப்புறம் பேசினா மரியாதை. அப்பா அம்மா கண் முடிச்சிட்டாங்க. வாங்கப்பா. சரஸ்வதி அம்மா கண் முடிச்சிட்டாங்க. நமசி அம்மா கண் முடிச்சிட்டாங்க. பாட்டிமா அம்மா கண் முடிச்சிட்டாங்க. மாமா கண் முடிச்சிட்டாங்க. அம்மா நான் தான் சொன்னேனேப்பா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, சரியாயிடும், கண்ணு முடிச்சிருவாங்கன்னு. நான் சொன்னது நடந்துருச்சுல்ல. சரஸ்வதி போய் பார்த்துட்டு வந்துடலாம். மாப்பிள்ள இப்ப போக வேண்டாம். மாமா அம்மா கண் முடிச்சிட்டாங்க. மாமா இப்போ போய் பார்க்காம இதுக்காக தானே நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருந்தோம். அவங்க எல்லாரும் உள்ள போயிருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க போய் வேற ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்போ அம்மா எங்களை பார்த்தா கோச்சிப்பாங்கன்னு சொல்றீங்களா? சந்திரகலா மேடம் ஒருத்தர் போதாதா? அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி சம்மந்தியை கோவப்பட வச்சிருவாங்க. இப்பதானே கண் முழிச்சிருக்காங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் போய் பொறுமையா பார்த்துக்கலாம். அவசரப்பட்டு போய் பார்த்து ஏதாவது தப்பாயிடக்கூடாது, அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். வாங்கத்த. நீ கண்ணு முடிச்சிட்டியாம்மா? உண்மையிலே உயிர் வந்தது உனக்கு இல்லம்மா, எனக்கு தான். மாமா என்ன மாமா சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க அழுதீங்கன்னா உங்க மனசு தாங்குமா? மாமா ப்ளீஸ் மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படிம்மா என்னால அமைதியா இருக்க முடியும்? மாமா அத்தைக்கு முடியலன்னதும் நீங்க எவ்வளவு துடிச்சீங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். நீங்க தைரியமா இருக்கணும் மாமா, அப்பதானே அவங்க முழுசா குணமாகி வருவாங்க. அழாதீங்க மாமா ப்ளீஸ். மாமா கண்ணு தொடங்க ப்ளீஸ். இல்லம்மா, இனிமே நான் அழமாட்டேன். என் கோதைக்கு தான் நல்லா ஆயிடுச்சு, நான் ஏன் அழணும்? அழமாட்டம்மா. அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா, நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களம்மா? உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா, தைரியமா இருங்கம்மா. இல்லைம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீங்கள் சீக்கிரம் வரணும். எங்க எல்லாருக்கும் ஆர்டர் போடணும், எங்க எல்லாரையும் திட்டணும், எங்க எல்லாருக்கூடையும் சந்தோஷமா சீக்கிரம் வருவீங்கம்மா. ஆண்டி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஆண்டி. டாக்டர் வந்து பார்த்தாங்க, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க தைரியமா இருங்க, அது போதும் ஆண்டி. ஆமாம்மா, நாங்க எல்லாரும் உங்க கூடவே இருப்போம். உங்களை நல்லா பாத்துக்கோமா, கவலைப்படாதீங்கம்மா. ராகினி என்ன நீ இப்படி வா வா. ஏய் நீ ஒரு டாக்டர், உனக்கே சொல்லணுமா? நாமெல்லாம் சுத்தி நின்று அழுதுட்டு இருந்தா ஆண்டி மனசு கஷ்டப்படும்ல. அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல சரியா, சின்னதா ஒரு மயக்கம் வந்துச்சு அவ்வளவுதான், இப்ப சரியாயிடுச்சு சரியா. நீ அழறத பார்த்தா ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கிரிட்டிக்கல் ஆயிடாதா? சீக்கிரமே சரி பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நாம எல்லாரும் வீட்டுக்கு போய் ஒன்னா உட்காந்து ஃப்ரீயா பேசலாம் சரியா? குட் கேர்ள்ல அழக்கூடாது. இல்ல மாமா, இதுக்கு மேல எங்க அம்மா என்னால் பார்க்காம இருக்க முடியாது மாமா. அம்மா இங்க தானே இருக்காங்க, அப்புறம் பாத்துக்கலாம் மாப்ள. இல்ல மாமா, தயவு செஞ்சு உங்க பேச்சு நான் மீறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அம்மா நான் பார்த்தே ஆகணும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா. ஆமாப்பா, இதுக்கப்புறமா நாங்க அவங்கள பார்க்கலன்னா எப்படிப்பா? நீங்க வாங்க. அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? உங்களுக்கு சரியாயிடுச்சுலம்மா? அம்மா நாங்க எந்த தப்பு பண்ணிருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. கோதை 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 கோதை